construction. Okay, so generator பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும், ரைட்? பட் whereas a DC motor is considered it utilize the electrical energy and produce the mechanical energy. That mechanical energy is a rotating mechanical energy. Okay, rotating na சுத்துறதுங்க. Okay, so இந்த ஒரு slight differences தான் இந்த ரெண்டுக்கும் இருக்கும். Working principle remains same. Basic principle of Faraday's law of electromagnetic induction is also same. Okay, only a slight variation in the construction of a DC generator takes us to the DC motor concept. All right, resetting speed reached. Fine. So DC motor பார்க்க போறோம். Like a very simple in understanding before we learn about DC motor. Because என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா பாதி ஸ்டூடெண்ட் இந்த ஊர்ல எதுக்கு படிக்கிறானே தெரியறது இல்ல. அதை கொண்டு போய் எங்க யூஸ் பண்ண போறோம்? டு பி சிம்பிள், யங்ஸ் மாடுலஸ்னு பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அது எதுக்கு? உங்க லைஃப்க்கு எதுக்கு? இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போய் அப்ளை பண்ண போறீங்களா? இல்ல பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைக்க போறீங்களா? Yes, this is where the problem actually all engineering student faces. So இதை வந்து ஸ்டூடெண்ட் கேட்கணும், இல்லைன்னா டீச்சர் கேட்கணும். Both are not parallelly running towards the real learning. So I just wanted to break the traditional system. So before starting every day's class, every concepts, we will be talking about something about the content we are going to learn. Okay, why do we need a motor? இந்த நண்பன் ஃபிலிம் படத்துல வர மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. Because I have to be cautious. So before itself I'm telling you. So எதுக்காக மோட்டார்? கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிக்கலாமா? யாரெல்லாம் கிளாஸ்ல ஆன்லைன்ல இருக்கிறீங்க, யாரெல்லாம் சும்மா இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்னேகா, கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக்? ஸ்னேகா கே, பயப்படாதீங்களா? அங்கே இருக்கும், டோன்ட் வரி. நீங்கள் தப்பான ஆன்சரை சொன்னாலும் பயப்பட வேண்டாம். And also our class students know they are very good students. They never do criticism. So தைரியமா மைக் ஆன் பண்ணுங்க. Question simple தான். இந்த மாதிரி தான் இருக்கும். 8 கால் பூச்சிக்கு எவ்வளோ கால் இருக்கும்? So we'll be asking such a kind of question. ஆனால் என்கிட்ட யாராவது சேட் பாக்ஸில் மைக் ஆன் ஆகல வந்துருச்சுக்கா மெசேஜ். ஓகே ஸ்னேகா, ஸ்னேகா ஐ எம் அ டெக்கி கை. நான் ஒன்று பண்ணுறேங்க, ரிமோட் சப்போர்ட்டில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சரி பண்ணி தரேன். ஓகே, பட் I request not to say this particular reason of mic is not enabled. Okay, then I sometimes used to say my mic is not working. Okay, already I understand Snega, but this should not be repeated again. Okay, let I'm coming back to the Shivahari Prasad. Shivahari Prasad, can you please unmute your mic? ஏன்னா நான் எந்த ரைட்ஸுமே செட் பண்ணல. ஸோ ஸ்டூடெண்ட்னால மைக் ஆன் பண்ண முடியும். சிவஹரி பிரசாத் அப்போ ஆப்ஷன் எடுத்துக்கலாமா மீட்டிங்கில் இல்லை அப்படின்னா? பிகாஸ் பேசிக் மேனரிசம் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் எஜுகேஷன். ஸோ அதனால என்ன எஜுகேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, தி வே தி வேர்ட் ரெஸ்பெக்ட் இஸ் கால் லைக் ஹவ் வி சே, நம்ம ஒரு செக்யூரிட்டி கேட் வழியாக வருவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வென் வி என்டர் இன் டு த கேம்பஸ், செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க.
they do their duty to protect us. பட் நம்ம என்ன பண்ணோம்னா, செக்யூரிட்டி ஒரு வாட்ச்மேன் என்ன நிறுத்துறான், கேள்வி கேட்குறான். ஸோ இந்த மாதிரி பேசுறது தான் டிஸ்ரெஸ்பெக்ட். The way which we behave in front of others, the way it will reflect to us, that is exactly called as respect. And a lot of human beings are living in the world, but only few are being human, right? And the being human என்னன்னா, the way you respond. யாராவது கேட்கும்போது எஸ் சார், எனக்கு தெரியல சார், can I say you later on, or sorry sir, I will do it again. Okay, that is called as a being human. மனிதன் கொடுத்த வாயை பேசுறதுக்காக பயன்படுத்தணும், ரைட்? ஸோ ஃபைனல் கால் டு சிவஹரி பிரசாத். Okay, he's not here, and I'll go with Shruti R. Any Shruti can unmute your mic. There are two Shruti. ஏன் நீங்க ஆன் பண்ணுங்களே அப்படி பேசுறீங்களா என்ன? Shruti R. Okay, no issue. Both Shruti can unmute your mic. Yes, sorry, sir. Thank you for responding me back. And there is a noise from one student. Okay. Shruti, இப்போ ரெண்டு Shruti. மோட்டார் எதுக்காக நம்மளுக்கு வேணும்? What is the purpose of using a motor for our life scenarios? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கடா. சார் எனர்ஜி கன்வெர்ட் பண்றதுக்கு சார். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு வேணும் சார். ஓகே என்னோட எக்ஸ்பெக்டட் ஆன்சர் என்னன்னு சொல்றேங்க. இன்னசென்ட்டா, லைக் யூ ஆர் இன் அ ஹோம், ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ஒரு விவசாயி ஒரு மோட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுவான், அந்த மாதிரி சிம்பிள் ஆன்சர். உங்க வீட்டுக்கு எதுக்கு மோட்டர் வேணும்? எல்லாத்து வீட்லயும் மோட்டர் இருக்கும்ல, கண்டிப்பா. என்னடா ஸ்ருதி காணாம போயிட்டீங்க திடீர்னு? Setu, can you please unmute your mic, Setu? Hello, sir. Yes, Setu. Hello. Setu, உங்க வீட்ல எதுக்காக யூஸ் பண்றீங்க? சார் தண்ணி எடுக்க சார். கரெக்ட். தொட்டில இருந்து கரெக்ட். பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஏன் சொல்றேன்னா, ஒரு பர்பஸ் தெரிஞ்சாதான் அது மேல ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் வீடியோ எடுக்கலாம், கேம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நினைச்சு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினோம்னா we will explore more. பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் எதுக்குன்னு எனக்கு தேவையில்லை, அப்போ போய் நான் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி யோசிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ் அ பாய், நான் கிச்சனில் இருக்கிற சிம்னி வந்து எனக்கு அது மேலே கிரேஸே இருக்காது. Where girls who are good in cooking, who likes cooking, will have a craze on the chimney. Where chimney also have a motor. Correct? Your fan have a motor. But நீங்க வந்து அது அப்ளிகேஷனை பார்த்துட்டு அதை மறந்துடுறீங்க. ஓகே, மோட்டர்னு வீட்டில் சொல்றதுக்கு பேர் வந்து பம்ப். பம்ப்ல மோட்டர் இருக்கும், ஃபேன்ல மோட்டர் இருக்கும், சிம்னியில் மோட்டர் இருக்கும், ஹேர் ட்ரையரில் மோட்டர்ஸ் இருக்கும். Where that and all and AC motors. Okay, just give me a second. Okay, so in the மாதிரி purposeful, it meant for doing some action. நம்ம ஒரு எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்துட்டு அது ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண வைப்போம்.
அது வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி. அதை நம்ம எடுத்துட்டு போய் எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டர் கேன் பி ஆட்டோமேட்டிக்லி என்னோட ஃபுட் ஸ்டெப்ஸு, எலிவேட்டர்ஸு, லிஃப்ட்டு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் லிஃப்ட், but the purpose and actual workforce is a motor. பிகாஸ் ஒரு விஷயத்த டீப்பரா திங்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் வரும். அப்போ நான் எப்படி ஒரு மோட்டரை உருவாக்குறது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து லைக் எவ்ரி ஒன் வுட் ஹேவ் இன் யுவர் மைண்ட். ஓகே, இந்த மோட்டரை எப்படி உருவாக்கணுங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகே, this question we have already discussed, why the motor rotates in a circular motion. Yes, because of the torque. Torque is a twisting force. நம்மளோட டிசைன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனுக்காக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் வி வில் லேர்ன் டுடே. ஓகே, அண்ட் a slight difference from the generator will gives you a motor. Okay, okay. So construction பார்க்கறதுக்கு முன்னாடி that I want to show you a fundamental principle, how a motoring action. Okay, so this motor is also works on the principle of Faraday's law of electromagnetic induction. ஜெனரேட்டரும் அதே பிரின்சிபல் தான், மோட்டரும் அதே பிரின்சிபல் தான். ஸோ ஒரு ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்ணால் இந்த கண்டக்டரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இது வந்து ஜெனரேட்டர். மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் கண்டக்டர் தான், பட் அந்த கண்டக்டருக்கும் நம்ம எலக்ட்ரிக் சப்ளையை கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுத்தா ஜெனரேட் ஆகிறதுக்கு பதிலாக மோட்டரா ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ஸ்லைட் டிஃபரன்ஸ் between the motor and a generator, but rest of the construction will remain same. A motor is also have an electromagnet, field poles, field winding, pole shoes, armature winding, brush, and everything will be there. Yoke and rest of the part will be remain same. The only difference is instead of placing a normal conductor, we are going to place an electric conductor. That means the conductor is sourced by the electric supply. Okay, so அதே தான் இங்கேயும் இருக்கும். பட் எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்கும்போது எப்படி இந்த மோட்டரா ஆக்ஷன் ஆகுது, that we are going to discuss it today. Okay, so as I mentioned, the constructive part of the motor and generator is always same. So that is why at the initial presentation of a DC generator construction, we are just mentioning it as a DC machine. Okay, all right. The Fleming right hand rule, left hand rule, கேள்விப்பட்டிருப்பீங்களா? thumb in the direction of motion, middle finger in the direction of current அப்படிங்கலாம் படிச்சிருப்பீங்க. Okay, there will be an unique questions in DC motor and DC generator. So Fleming left hand rule எதுக்கு யூஸ் ஆகுது, Fleming right hand rule எதுக்கு யூஸ் ஆகுது, இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரி, ஒரு சின்ன கெஸ், சின்ன ப்ரெடிக்ட். லைக் வி லுக் ஃபார் சத்யா. கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக் சத்யா? பயப்படாதீங்கடா, நான் இருக்கேன். சத்யா, கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட்? என்னடா ஆச்சு, தூங்கிட்டீங்களா? அப்போ மைக் ஆன் பண்ணி சாப்பிட்டு இருப்பீங்க வீட்டில். சத்யா குட்கர் தான் சொன்ன, ரெஸ்பாண்ட் பண்ணுமே. ஓகே, லெட் மீ கோ டு சாரதி. சாரதி, கேன் யூ ப்ளீஸ்? எஸ் சாரதி, எஸ். சாரதி, இப்போ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல்னு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, நான் கொஸ்டின் கேட்கிறேன். ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து ஜெனரேட்டருக்கு யூஸ் ஆகுமா, மோட்டருக்கு யூஸ் ஆகுமா?
ஜஸ்ட் ப்ரெடிக்ட் சாரதி, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சாரதி மைக் ஆன் பண்ணுங்க. சாரதி எஸ். எஸ் சார். நீங்க பிட், அதாவது எங்கேயும் சர்ச் பண்ண வேண்டாம். ஐ எம் அ கேஷுவல் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. லைக் சார் தெரியாது சார், தெரியாத கேள்வி ஏன் சார் கேட்குறீங்க? ஈவன் யூ கேன் கமெண்ட் மீ ஆன் திஸ். ஐ நெவர் வரி பிகாஸ் யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத். தட்ஸ் மீ தாட். எஸ் சார், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மோட்டருக்கா ஜெனரேட்டருக்கு, ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சாரதி மைக் ஆன் பண்ணுங்க. என்ன எல்கேஜி யூகேஜியும் கூட மைக் ஆன் பண்ணி தைரியமா பேசுறாங்க. சொல்லு சார். ஐ டோன்ட் நோ சார். ஜெனரேட்டர். ஜெனரேட்டர் ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து ஜெனரேட்டர்னு சொல்றாரு. நான் தப்பா கரெக்டான இப்போ எதுவும் சொல்லலை. ஓகே, தேங்க்யூ சாரதி ஃபார் ஸ்பீக்கிங் டு மீ. Thank you. Rakshana, can you please unmute your mic? Yes, sir. Yes, sir. ரக்ஷனா, இப்போ ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. அது மோட்டருக்கு யூஸ் ஆகுமா, ஜெனரேட்டருக்கு யூஸ் ஆகுமா? Mortar. Motor. Okay, Rakshana. Thank you for responding me back, Rakshana. Thank you. So let me disseminate you how the principle, the Fleming's left hand rule and right hand rule suits for the machine. I'll just tell you a small analogy to understand. Okay. இப்போ ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மினிமம் 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் யூஸராக தான் இருப்பாங்க. பிகாஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பவர் எந்த ஹேண்டில் இருக்கும்னா டெஃபினெட்லி இட் வில் பி இன் தி ரைட் ஹேண்ட். ஓகே, பவர் ரைட் ஹேண்ட். அப்போ ஜெனரேட்டருங்கிறது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ரைட் ஹேண்ட் பவர், right hand power. Relay the right hand with the power. Obviously, the Fleming right hand rule is applicable to the DC generator because it generates a power. Okay. Now I'm coming back to the Sarathi. Sarathi, can you please unmute? Or is Rakshana? Yes, இப்போ ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் எங்க யூஸ் ஆகும்னு சொல்லுங்க. சாரதி சொன்னாலும் சரி, ரக்ஷனா சொன்னாலும் சரி. ரக்ஷனா, சாரதி சொல்லுங்க. ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து ஜெனரேட்டருக்கா மோட்டருக்கா? Generator sir. பக்கா சார். ஸோ திஸ் இஸ் வாட் தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இப்போ சாரதிக்கு தெரியலன்னு சொன்னா இல்லை தப்பாகவும் சொன்னாலும், ஸோ மை டியூட்டி இஸ் டு கிளாரிஃபை தட் and to make you educate what is exact. So hereafter you will never forget where the Fleming right hand rule is applicable. So right hand rule தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா left hand rule வந்து DC motor தான். Yes, here also the DC motor works with the Fleming left hand rule. Okay, construction part 2 same. ஒரே ஒரு வேரியேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னன்னா, இங்க ஆர்மேச்சூருக்கு நம்ம ஒரு சப்ளை கொடுப்போம், ஃபீல்டு வைண்டிங்க்கும் சப்ளை கொடுப்போம், ஆர்மேச்சூருக்கும் சப்ளை கொடுப்போம். ஓகே, இப்படி சப்ளை கொடுத்தா how our motor is rotating அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, how can be a motoring action. இதே மோட்டரை
I'm just redrawing it. Okay, and the redrawing பார்த்தீங்கன்னா how we called மேலே இருக்கிறது வந்து மேக்னெட். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா NSன்னு கொடுத்துருப்போம். இந்த NS வந்து மேக்னெட். ஓகே, இந்த மேக்னெட்டில் மேக்னெட்டிக் லைன்ஸ் I'm just scribbling, அது தெரியுதான்னு பார்க்கலாம். No, I have shared the application. So let me share the screen so that it can be easy to look. Because நேற்று ஃபீட்பேக்கில் ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, சார் இது மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி we will take the input and I just show you. Yes. So இது பார்த்தீங்கன்னா மேக்னெட். Just scribbling, you can able to see. அதாவது ஃபீல்டு மேக்னெட். ஓகே, இது வந்து ஆர்மேச்சர். ஓகே, திஸ் இஸ் ஆர்மேச்சர். இந்த ரவுண்டட் பார்ட் வந்து ஆர்மேச்சராக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இந்த மோட்டார் ரொட்டேட் ஆகுது, இந்த ஆர்மேச்சர் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா மேக்னெட்ஸும் நார்த் போல் டு சவுத் போல் தான் ஃப்ளோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகே, நார்த் போல் டு சவுத் போல் வந்து ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் ஆக்சுவல் தி ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேக்னெட். ஓகே, இது வந்து வந்துருச்சு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல சப்ளை கொடுத்துருப்போம், டிசி எக்ஸைட்டேஷன் சொல்லுவோம், ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம சப்ளை கொடுத்துருப்போம், அதனால இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம டிசி மோட்டர் படி கண்டக்டருக்கும் சப்ளை தரப்போறோம். கரெக்ட். ஸோ கண்டக்டர் பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கும் நம்ம சப்ளை தரப்போறோம் இல்லை, இதுதான் கண்டக்டர். ஓகே, ஸோ இந்த கண்டக்டருக்கும் நம்ம வந்து சப்ளை கொடுப்போம். ஸோ தட் இஸ் வை, so this is conductor. Actually I am doing in a yellow shape, okay, which will take a delay of time to reach it. So இந்த கண்டக்டருக்கும் நம்ம மோட்டார் படி சப்ளை கொடுக்குறோம். அப்போ ஒரு கண்டக்டருக்கு சப்ளை கொடுக்கும்போது வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுவும் மேக்னெட் மாதிரி தானே பிஹேவ் பண்ணும், எலக்ட்ரோ மேக்னெட் மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இங்கேயும் உருவாகும். பட் இங்கே உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சர்க்குலர் மோஷன். ஓகே, இங்கே உருவாகக்கூடியது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். ஓகே, நீங்கள் அதை கிளாக் வைஸில் எடுத்துக்கலான்னு வைங்க. ஸோ தி ஏரோ மார்க் வில் பி இன் அ கிளாக் வைஸ். அப்போ ஆர்மேச்சூரில் சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபீல்டு வைண்டிங்கில் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு வைண்டிங்ல இருந்து வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வரும். ஐ மீன் ஜஸ்ட் ஐம் ஷோயிங் யூ, தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். இதே ஆர்மேச்சூர்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல்ல இருக்கும். ஓகே, தி டிஃபரன்சஸ் இன் அ ரொட்டேஷனல் பேசிஸ். அப்போ என்ன ஆகும்னா ஆல் டுகெதர் எடுத்து பார்த்தோம்னா சர்க்குலர் மோஷன் இப்படி இருக்கும், இதுல இருந்து வரக்கூடியது இப்படி வரும். ஐ மீன் டாப் டு பாட்டம் ஃப்ளோ ஆகும். இதுல டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் டு நார்த் டு சவுத் போல டைரக்ஷன் இருக்கும். பிகாஸ் டைரக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல கிளாக் வைஸ்ல இருக்கும், கிளாக் வைஸ்ல இருக்கும். இப்போ கிளாக் வைஸ்னா நான் டயக்ராம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம் பாருங்க இப்போ. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஏன்னா டாப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸும் சர்க்குலர் மோஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸும் சப்போர்ட் ஆகுது ரைட் ஹேண்ட் சைடில். பட் இஃப் யூ see at the left hand side, ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் இந்த சர்க்குலர் மோஷன்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் அப்போஸ் ஆகுது. கரெக்ட், இட்ஸ் அப்போசிங். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் கட் ஆயிரும், இந்த சைடில் இருக்க மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு டார்க் கிரியேட் ஆகும். டார்க்ங்கிறது ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். அப்போ இந்த ரைட் சைடில் ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஜர்க் வந்து இந்த ஆர்மேச்சர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரொட்டேஷன் வர 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 சைடில் மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகி அதோட ஸ்பீடை மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் ஆகிடும். அப்போது ஒரு 1500 RPM, 1600 RPM, 1000 RPM அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி மோட்டர் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட் automatically when we give a supply to the armature along with the construction of a DC machine. Okay, so this is how the motor starts to rotate. இதுதான் supporting two forces னு சொல்லியிருக்கேன். One is supporting, another one is a cancelling. So supporting force பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கு. For example, I can just show you another red color mark. So supporting forces வந்து இங்க இருக்கு, opposing forces இங்க இருக்கு. I'm just marking it in the red color, supporting and opposing. Okay, so இப்போ புரியுதா ஏன் சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு, ஏன் ஸ்ட்ரைட்டா மேக்னெட்டிக் லைன்ஸ் வருது, மோட்டார் ஏன் சர்க்குலரா சுத்துது. ஓகே, is it clear how the torque plays a vital role in a circular motion if you give a supply to the armature along to the construction of a DC generator? So this is called DC motor. So can you please let me know the comments, is it clear or not in the chat box, so that I can proceed for next. So that I can read all your thoughts and things. Is it clear why the motor is rotating? Please comment in the chat box so that I can understand. Because என்னன்னா புரியாத ஒரு கான்செப்டை விட்டுட்டு நம்ம அடுத்தது போகவே கூடாது. அதை படித்து முடிக்கிற வரைக்கும் we will be there to understand it. Right, I'm waiting. Sir, once again, can you please share the glimpse? Yes, I'll do, Shruti, definitely. I'll just take a diagram wave. Let me have it. Because MS Teams, no, there is a lot of challenges to draw. Okay, I use a different color. Okay, so let me come back to the presentation part. So this is a normal construction of a DC motor. So in the magnetic field க்கு வந்து நம்ம சப்ளை கொடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டா மாத்திருக்கோம். ஓகே, this one. So இத I mean I'm just doing it. நான் பேசுறதுக்கும் அதுல சேஞ்சஸ்க்கும் ஒரு டிலே வருங்க because of MS Teamsனால. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு நம்ம சப்ளை கொடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டா வச்சிருக்கோம். ஸோ these two will be get it right. ஸோ இதோட மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா normally it flows from a north to south. Okay, N to S தான் flow ஆகும். Alright, north to southல தான் magnetic lines இருக்கு. Okay, DC மோட்டர் படி நம்ம வந்து DC ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ்க்கு
நம்ம சப்ளை கொடுத்துருப்போம். ஸோ ஆர்மேச்சர் கண்டக்டர் இஸ் திஸ். ஸோ இங்கே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ ஒரு கிரீன் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது ஆர்மேச்சர். இங்கேயும் நான் வந்து இந்த கண்டக்டருக்கும் சப்ளை கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சர்க்குலராக தானே இருக்கு கண்டக்டர். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா சர்க்குலர் மோஷனில் இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் லைன்ஸ் வில் பி இன் தி சர்க்குலர் மோஷன். ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்ல லீனியர் மோஷனில் இருக்கும். ஓகே, நார்த் டு சவுத் வந்து ஃப்ளோ ஆகும். ஃபீல்டு போல்ஸ்லேருந்து நார்த் டு சவுத் ஃப்ளோ ஆகும். ஆர்மேச்சர்னால சர்க்குலராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்ட்ராக்ஷன்னால தான் இந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. அது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ லெட் மீ ட்ரா தி சர்க்குலர் மோஷன். ஓகே, okay, for example we can consider the circular motion magnetic field will be clockwise moment. அது clockwise anti clockwise நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். Okay, let me consider it is a circular motion. Sorry, my internet is getting down. Is it okay now? Am I audible? Yeah, it's perfect now. Yes, sir. Yes. இப்போ நம்ம வந்து சர்க்குலர் மோஷனை ஆன்டி கிளாக் வைஸ்னு எடுத்தாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து நான் வந்து கிளாக் வைஸ் எடுத்திருக்கேன். அதனால தான் ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஜஸ்ட் கிளாக் வைஸில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நவ் அந்த ஃபீல்டு காயிலோட ஃபீல்டு மேக்னெட்டிக் லைன்ஸையும் நான் எடுக்கிறேன். which I can take an yellow color or red color. Let me take red color. அது வந்து இப்படி வருது. கரெக்ட், பிகாஸ் நார்த் டு சவுத் ஃப்ளோ ஆகிறதுனால இப்படி வருது. ஓகே, கண்டிப்பா நார்த் டு சவுத்னா டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம். ஏன்னா நார்த் போல நான் மேலே வச்சிருக்கேன். டாப் டு பாட்டம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ரொட்டேஷனலில் பார்த்தது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். ஸோ நான் டைரக்ஷனை ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பார்க்குறது. ஓகே, இப்போ டாப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் டவுன்ல வருது. சர்க்குலரா இருக்கக்கூடியது கிளாக் வைஸ்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு ஃப்ளக்ஸும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். சர்க்குலரும் சரி, ஸ்ட்ரைட்டா வர்றதும் சரி. பட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுது. ஈச் ஒன் இஸ் அப்போசிங். இது இப்படி வருது, இது ஆப்போசிட்ல வருது. Where I can highlight it. See, இந்த ரெண்டும் ஆப்போசிட்ல வருது. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளக்ஸ் வந்து சப்போர்ட்டிங்ல இருக்கு. ஸோ ஆப்போசிட் ஃப்ளக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். ஓகே, இந்த ஃப்ளக்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சைட்ல கட் ஆகுது, ஒரு சைட்ல ஆட் ஆகுது. அந்த ஆட் ஆகிற இடத்துல என்ன ஆகும்னா ரெண்டு ஃப்ளக்ஸும் இன்டராக்ட் ஆகுறதுனால அந்த இடத்துல ஒரு டார்க் கிரியேட் ஆகும். டார்க்குங்கிறது என்னன்னா a twisting force. ஓகே, அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அப்ப என்ன ஆகுன்னா இந்த ரோட்டரோட ரொட்டேஷன் இப்படி கிளாக் வைஸ்ல வரும். ஓகே, இந்த கிளாக் வைஸ்ல வந்துச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸ்னால நம்ம ஆர்மேச்சூர் கண்டக்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆக ஆக மோட்டர் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த motor is rotating. Is it clear now? Can you please let me know in the chat box? Like, do not hesitate to comment or criticize, because your feedback is very important to us. All right, why it starts to rotate in a clockwise moment and anti-clockwise நீ ஏன் வந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுதா? இட்ஸ் a conceptual understanding. நீங்க எல்லாரும் chat boxல சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸ்ருதி சொன்னாங்க, I just explained it back. So is it clear? Please let me know in the chat box. Something has happened to your class, because நான் நிறைய கிளாஸ்க்கு போயிருக்கேன், 100 ஸ்டூடெண்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் உங்கள் சீனியர்ஸ்க்கு கூட கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், சிஎஸ்சி ஐடி. ஸோ யாருமே இவ்வளோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்ததில்லை. ஏன் இவ்வளோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க? பயப்படுறீங்களா? இல்லை ஏதாவது am I forcing you? am I threatening you? அப்படிலாம் எதுவுமே நான் பண்ணலையே. பட் not sure why it is. Yes, for clear few reply. I'm great salute to few reply students. Shruti, thank you. Wasn't clear, Gautam clear. At least you three guys have responded me back. Yes, like education is something different. It's not like a tuition center what we do. இதை படி, இதை எழுது, இதை மெமரைஸ் பண்ணு, இது எக்ஸாம் எழுது, கிரேடு, நீ டிகிரி வாங்கிட்ட, நீ இன்ஜினியர் வெளியே போ, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் லைக் we have certain code of contacts that has to be disseminated. இல்லாட்டி உங்களுக்கு நான் கேள்வி கேட்க தான் உங்களுக்கு திங்கிங் பவர் அதிகமாகும். ஓகே, லைஃப்ல வந்து தேடல் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இஃப் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். உங்களை திட்டக்கூடாது. I'm not supposed to scold you for your wrong answers, but I am supposed to guide you in all aspects. So that's what I'm trying to say. Okay, just moving into types also. Just 2 minutes, I'll close the session. Okay, let me take into the type also. நம்ம ஜெனரேட்டர்ல டைப்ஸ் பார்த்த மாதிரி மோட்டர்ஸ்லயும் there are types. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டர், டிசி சீரியஸ் மோட்டர் அண்ட் டிசி காம்பவுண்ட் மோட்டர். இந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஷண்ட் மோட்டர்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பேசினது படி ஃபீல்டு வைண்டிங் வந்து ஆர்மேச்சூருக்கு பேரலா இருக்கும். ஓகே, இதே சீரியஸ் மோட்டர்னா ஃபீல்டு வைண்டிங் வந்து சீரியஸாக இருக்கும் மோட்டருக்கு. ஆர்மேச்சூருக்கு வந்து சீரியஸாக இருக்கும் ஃபீல்டு வைண்டிங். இதே காம்பவுண்ட் மோட்டராக இருந்து பார்த்தீங்கன்னா the field winding will be series as well as to the shunt. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், செம ஃபோர்ஸாக ஸ்டார்ட் ஆகும், மோட்டர் ஆன் பண்ணி பிச்சுட்டு போகுது ஸ்பீடு. ஸோ அந்த மோட்டர் ஏன் அந்த ஸ்பீடு வருது, ரிலேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம அதில் பார்ப்போம். ஸோ இதில் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு, இங்கேயும் இஎம்எஃப் வந்து வரும். அது வந்து நம்மளுக்கு பெருசாக இங்கே பேசப்படாதுங்க. பட் கண்டிப்பாக இங்கேயும் ஒரு இஎம்எஃப் இருக்கும். ஏன்னா ஒரு கண்டக்டர் மேலே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட்டாச்சுன்னா இஎம்எஃப் வரும். பட் இங்கே மோட்டரில் உருவாகக்கூடிய இஎம்எஃப்பை பேக் இஎம்எஃப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேக் இஎம்எஃப்னு சொல்லுவோம். But the formula for EMF generator will remain same as like the generators. Okay, so next classல நிறைய ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். எப்படி மோட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுது, எப்படி ஸ்பீட்ஸ் இருக்கு, எப்படி ஃப்ளக்ஸ் இருக்கு,
இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு we will see the different types of DC motors and also the characteristics. If possible, I will use the virtual lab and demonstrate you how the fast and how the characteristics are derived. All right, so it is an attendance time. So let me share the attendance in the chat box. Just give me a minute. Once again, I'm just checking the link of it. In case if a chat box is not enabled, kindly mention your name in the WhatsApp group so that I will mention, take a necessary action to make the chat box enable for you. So Airtel chat box enable agam irundalum, kindly drop a text to me in WhatsApp. I will share the attendance link. So the attendance link is posted in the chat box. I request every one of you to give the attendance. So we shall wind it up today's class.